அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னையில் நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நிறைவடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜா. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியுடன் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. எவ்வளவு பேர் வாக்களித்திருக்காங்க, வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கம் தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி 5 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அரை மணி நேரத்துக்கு கிரேஸ் டைம் கொடுத்திருக்கிறார்கள். வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்கலாம். இங்கே போட்டியிடுபவர்கள் இன்னும் வாக்களிக்கவில்லை. அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த நேரம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 2000 உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள். அதில் சந்தா கட்டாதவர்கள் என நீக்கப்பட்டு 1600 பேருக்கு மட்டுமே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1600 பேருக்கு மேல் இதில் கிட்டத்தட்ட இன்று வரை 700க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கிரேஸ் டைம் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று இரவு தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவடையும். மீதி உள்ள செயற்குழு உறுப்பினர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை 4 அணி போட்டியிட இருக்கிறார்கள். ஏற்கனவே உள்ள தலைவராக இருந்த சிவன் தலைமையில் ஒரு அணி, அதேபோல் பரத் தலைமையில் ஒரு அணி, தினேஷ் தலைமையில் ஒரு அணி, சுயேட்சையாக ஆர்த்தி மற்றும் அவர் கணவர் போட்டியிடுகிறார்கள். ஆர்த்தி தலைவர் பதவிக்கும் கணேஷ் துணைத் தலைவர் பதவிக்கும் போட்டியிடுகிறார்கள். காலை முதலே விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. விருங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இடையூறு இல்லாமல் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த சின்னத்திரை தேர்தலானது நடைபெற்று வருகிறது. ஏராளமான மூத்த நடிகர்களும் தங்கள் வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். MS பாஸ்கர், ராதா ரவி போன்ற மூத்த நடிகர்களும் இங்கே அவர்கள் வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். இதில் முக்கியமாக நடிகர் ரவீனாவுக்கு வாக்களிக்க விடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு என்ன காரணம் என்றால், அவருக்கு 1 வருடத்திற்கு இங்கே நடிக்கக்கூடாது, அதாவது சின்னத்திரை சீரியல்களில் அவர் நடிக்கக்கூடாது என ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் கார்டு என்ன காரணம் குறித்து கேட்டபொழுது, அவர் ஏற்கனவே ஒரு சீரியலில் கமிட் ஆகி ப்ரோமோவும் மற்றும் சீரியல் ஷூட்டிங் போய் பாதியிலே அவர் வெளியேறிவிட்டதாகவும், அதனால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு சின்னத்திரை கூட்டமைப்பு சார்பில் அவருக்கு 2 வருடங்கள் சீரியலில் நடிக்கக்கூடாது என தடை விதித்திருந்தார்கள். பிறகு சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பில் பேசி அதை தடையை 2 வருடத்திலிருந்து 1 வருடமாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் அவர் காலையில் வாக்களிக்க வந்திருந்தார். அவரை என்னை வாக்களிக்க விடவில்லை, என்னை போட்டியிடவும் விடவில்லை, வாக்களிக்க விடவில்லை, எனக்கு வாக்களிக்க உரிமை கூட கிடையாதா என அவர் தரப்பு முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படி பரபரப்பாக இந்த சின்னத்திரை தேர்தலானது இன்று நடைபெற்றிருக்கிறது. ராஜா, 1600 பேர் தகுதி பெற்றிருக்காங்க. மாலை 4 மணி நிலவரப்படி 750 பேர் தான் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க நிலவரம் என்ன? வாக்கு எண்ணிக்கை எப்போ முடிவுகள் வெளியாகும், எப்போ தொடங்க இருக்காங்க, அது பற்றிய விவரங்கள். அதாவது 4 மணி நிலவரம் வரை 700க்கும் மேற்பட்ட வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் 4 அணி போட்டியிடுகிறார்கள். அதாவது ஒருவர் 23 இதுக்கு போட்டியிடுவதற்கு, அதாவது தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதேபோல் செயற்குழு உறுப்பினர் என ஒருவர் 23 பேருக்கு வாக்களிக்க வேண்டும். இதனால் நேரங்காலம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. மேலும் 5 மணிக்கு மேல், அதாவது இந்த 4 அணியில் போட்டியுள்ளவர்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவார்கள். இன்றுடன் இது ஒரு 6 மணியுடன் இது நிறைவடைந்து. இன்னொரு தரப்பு ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். 700க்கும் மேற்பட்ட வாக்கு தான் செலுத்தப்பட்டிருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு நாளை வாக்களிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய கள விவரங்களுக்கு. அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.